கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆஜராகியிருக்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக மாவட்ட செயலாளர் மதியழகனும் ஆஜராகியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் ஆஜராகியிருக்கின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக மாவட்ட செயலாளர் மதியழகனும் ஆஜராகியிருக்கின்றார். சிபிஐ விசாரணைக்காக என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆஜராகியிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆஜராகியிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கினை உச்சநீதிமன்ற உத்தரவின் கீழ் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் அருகில் இருந்த வணிக நிறுவனங்கள், உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள், அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்கள், கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்கள் என தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினர் வீட்டிற்கு சென்று விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று காலை 10 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்காக ஆஜராகினர். அவர்களிடம் தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் இன்று மீண்டும் சிபிஐ அலுவலகத்திற்கு தாவேகா நிர்வாகிகள் இரண்டாவது நாளாக விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் இரண்டாவது நாளாக இன்று சிபிஐ தங்கியுள்ள சுற்றுலா மாளிகைக்கு தற்பொழுது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.